السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله واذكروا الله كثيرا لعلكم تفلحون. صدق الله العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கே. எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக உழைப்பின் உயர்வை பற்றியும், ஒரு மனிதன் தொழுகை மற்றும் ஏனைய இபாதத்துகளை நிறைவேற்றிவிட்டால் அந்த மனிதன் என் நிலையில் தன்னுடைய வாழ்வாதாரத்தை தேட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான்: ஃபஇதா குதியத்திஸ் ஸலாத்து, ஜும்மா தொழுகை நிறைவேற்றப்பட்டு விட்டதும், ஜும்மா தொழுகை நிறைவேற்றப்பட்டு விட்டால் ஃபந்தஷிரு ஃபில் அர்லி வப்தகு மின் ஃபضலில்லா, பள்ளியிலிருந்து வெளிப்பட்டு பூமியில் பரவி சென்று அல்லாஹ்வினுடைய அருளை தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு, அவ்வாறு நீங்கள் அல்லாஹ்வினுடைய அருளை தேடிக்கொண்டதற்கு பின்னர் வதுகுருல்லாஹ கஸீரன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி அடையும் பொருட்டு அல்லாஹ்வை அதிகம் அதிகம் தியானம் செய்யுங்கள், அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள்ங்கிற அடிப்படையில் எல்லாமல் அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறார். பூமியில் பரவி செஞ்சு என்ன செய்கிறீங்க? பரவி சென்று எல்லா விதமான அருள் கொடைகளையும் தேடினதுக்கு பிறகு இது அல்லாஹ் கொடுத்ததுங்கிற அடிப்படையில் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து நீங்கள் என்ன செய்யுங்க? அதிகம் அதிகம் திக்ரு செய்யுங்க, நினைவு கூறுங்க அப்படிங்கிறத எல்லாமல்ல அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றார். இந்த மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக உழைப்பின் உயர்வு பற்றியும், உலக வாழ்விற்காகவும் மறுமை வாழ்விற்காகவும் பாடுபட வேண்டும் என்றும், ஊதாரித்தனமாகவும் வெட்டியாக ஊரை சுற்றி திரியவும் கூடாது என்று எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக உபதேசிக்கின்றான். அதுதான் உண்மையும் கூட. இது சார்ந்த ஒரு வரலாற்று குறிப்பை நாம் பார்ப்போம். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு நாள் ஜும்மா தொழுகைக்கு பின்னால் பள்ளிவாசல்ல சிலர்கள் அமர்ந்திருப்பதை என்ன செஞ்சாங்க? பார்த்தாங்க. கொஞ்சம் பேர் என்ன செஞ்சாங்க? ஜும்மா தொழுகைக்கு பிறகு பள்ளிவாசலில் உட்கார்ந்துருக்கிறத பார்த்துட்டு அவர்களிடத்துல போய் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செஞ்சாங்க? கேட்டாங்க, நீங்கள் யார், ஏன் இங்கே அமர்ந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்ட பொழுது அதற்கு அந்த மக்கள், அந்த மனிதர்கள் சொன்னாங்க, நாங்கள் அல்லாஹ்வின் மீது தவக்குல் நம்பிக்கை வைத்து எங்கள் காரியங்களை அல்லாஹ்விடம் பொறுப்பு சாட்டி உள்ளோம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? அந்த மனிதர்கள் சொன்னாங்க. அப்போது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், நீங்கள் இறைவனின் மீது தவக்குல் நம்பிக்கை வைத்து உங்கள் காரியங்களை பொறுப்பு சாட்டியவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு மேலும் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நோக்கி தனது சாட்டையை உயர்த்தி, அடிக்க போகிற மாதிரி சாட்டையை உயர்த்தி இவ்வாறு சொன்னாங்க: உழைக்காமல் வருமானத்தை தேடி வெளியே செல்லாமல் உங்களில் எவரும் இருக்கக்கூடாது, ஒழுங்கா என்ன செய்யுங்க? போய் உழைப்பதற்குண்டான வழியை பாருங்க அப்படிங்கிற அடிப்படையில் சாட்டையை உயர்த்தி கொண்டு சொல்லிட்டு இது பண்ணாங்க, கண்டித்தார்கள். அல்லாஹ்வே எனக்கு உணவை வழங்கு என பிரார்த்தனை செய்தால் மட்டும் போதாது, வானம் தங்கத்தையோ வெள்ளியையோ மழையாக பொழிவதில்லை என்று கூறி மேலே கூறப்பட்ட திருமறை வசனத்தை, அதாவது
வபுத்தகு மின் ஃபதுலில்லா, வபுத்தகு மின் ஃபதுலில்லா, பள்ளியிலிருந்து வெளிப்பட்டு பூமியில் பரவி சென்று அல்லாஹ்னுடைய அருளை தேடிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி எல்லாமல்ல அல்லாஹ் திருமறை வசனத்தின் மூலமாக கூறி காண்பித்ததை நீங்கள் ஓதலையா? குர்ஆனுடைய வசனத்தை ஓதுனீங்களா இல்லையா? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இப்படி பள்ளிவாசலில் உட்கார்ந்துக்கிட்டு தவக்குல் வச்சா மட்டும் போதுமா அப்படிங்கிற அடிப்படையில் என்ன செஞ்சாங்க? கண்டித்து கேட்டுவிட்டு அவர்களை பள்ளியை விட்டு என்ன செஞ்சாங்க? வெளியேற்றினார்கள் அப்படிங்கிறத ஒரு வரலாற்று குறிப்பின் மூலமாக நம்ம பார்க்குறோம். இந்த செய்தி மனாகிப் உமர் ரலியல்லாஹு தஆலா என்ற அந்த நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற அன்பானவர்களே. ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன? அன்றைய காலத்திலும் கூட பள்ளிவாசலில் சும்மா உட்காந்துக்கிட்டு ஊதாரித்தனமாக சுற்றி திரிந்து கொண்டு இருந்தால் அது உன்னுடைய வாழ்க்கைக்கு அழகல்ல. அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றியவுடன் நீங்கள் என்ன செய்யணும்? உங்களுடைய வாழ்வாதாரத்தை தேட வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் உழைப்பினுடைய உயர்வை அங்கே உணர்த்தி காட்டி அப்படி இருக்கக்கூடிய மக்களை பூரா என்ன செஞ்சாங்க? சாட்டையை கொண்டு விரட்டி அடித்து என்ன செஞ்சாங்க? அவங்கள போய் உழைக்குமாறு கண்டித்தார்கள் என்பது இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நம்ம பார்க்குற அன்பானவர்களே. அது மட்டுமல்லாது இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம், நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன், ஆனால் அல்லாஹ் என் ரிஸ்கை எனக்கு தருவான் என்று எங்கும் செல்லாமல் வீட்டிலும் பள்ளியிலும் இருந்து கொண்டு கூறும் ஒரு மனிதனை பற்றி நீங்கள் என்ன கருதுகின்றீர்கள் அப்படிங்கிறத இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் கேட்கப்பட்டுச்சு. இந்த மனிதரை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்ட பொழுது அதற்கு இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இவ்வாறு சொன்னாங்க, அவன் ஒரு அறிவுகெட்ட மனிதன் ஆவான், அவன் ஒரு அறிவுகெட்ட மனிதன் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு என் ரிஸ்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என் ஈட்டியின் நிழலில் வைத்துள்ளான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் என்பதாக அந்த செய்தியை அந்த மக்களுக்கு சொன்னார்கள் என்பதாக இந்த வரலாற்று குறிப்பில் நாம் பார்க்குறோம். இந்த செய்தி மௌஇலத்துல் முஃமினீன் மின் இஹ்யா உலூமித்தீன் இமாமி முஹம்மது ஜலாலுத்தீன் அல் காசிமி அப்படின்னு சொல்லி ஒரு நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே. ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன? உழைப்பு ஒரு மனிதனுக்கு மிக அவசியமான ஒன்று. அதற்கு பிறகு அதன் மூலமாக அந்த உழைப்பின் மூலமாக ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பாக்கியத்திற்கு அல்லாஹுவை நாம் என்ன செய்யணும்? தியானம் செய்ய வேண்டும், அதிகம் நினைவு கூற வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிறந்த உபதேசத்தை இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக இறைமறை வசனத்தின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது அன்பானவர்களே. எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட உழைப்பின் மூலமாக உயர்வை பெறக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அதன் மூலமாக உயர் அந்தஸ்தையும் ஈருலகிலும் பெறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.